ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் ப்ராப்பர்ட்டி எங்கே பார்க்க போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா படூர் லொக்கேஷன் தாங்க போயிட்டுருக்கேன். ஆமாங்க, படூரில் ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு டிமாண்டான ப்ராஜெக்ட் தான் நான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஆமாங்க, இங்கே ரெண்ட் வந்தாலும் சரி, ரீசேல் வீடு வந்தாலும் சரி, இமீடியட்டாக க்ளோஸ் ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு டிமாண்டான ப்ராஜெக்ட் இது. ஸோ படூர் லொக்கேஷனில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஹெச் ஓர்னாபே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தெரியுதா? ஸோ உங்களுக்கு வியூ தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், மெட்ரோ கனெக்டிவிட்டி இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் ரொம்பவே ப்ரைம் இது. ஆல்ரெடி 8 years முன்னாடியே இது கன்ஸ்ட்ரக்ட் இருந்தாலுமே அப்போயே இது ப்ரைம் லொக்கேஷன். இன்றைக்கி இன்னும் டெவலப் ஆகிடுச்சு படூர்லாம் சொல்லப்போனால். ஸோ டிவிஹெச் ஓர்னாபேல தான் இன்றைக்கி வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். டோட்டல் பார்த்தீங்கன்னா 15 acres ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இந்த 15 acres உள்ளே வந்து கேட்டட் கம்யூனிட்டி தான், காம்பவுண்ட் வாலோட வந்துடும். அதே மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கெஸ்ட் கார் பார்க்கிங், அதே மாதிரி அலோகேட்டட் கார் பார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டடாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் டிவிஹெச் ஓர்னாபேல மொத்தம் 6 பிளாக்கு, 2, 3 and 5 BHK, 600 யூனிட்ஸ், 28 ஃப்ளோர்ஸுங்க. ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே ஐரஸ் பில்டிங் தான். 28 ஃப்ளோர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வியூ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அபவுட் 10th ஃப்ளோர்லாம் போயிட்டிங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்கும். மொத்த படூர் லொக்கேஷனுமே தெரியும். அதே மாதிரி கம்யூனிட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 rupees மெயின்டெனன்ஸ் காஸ்ட் உங்களுக்கு அரைவ் ஆகுது இந்த 2 BHK. இதேமாதிரி பாண்டு, உங்களுக்கு கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 75,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் வருது. அலோகேட்டட் கார் பார்க்கிங்கோட வருது. அதே மாதிரி லிஃப்ட் ஆக்சஸ் மொத்தம் ஒரு ஃப்ளோருக்கு இந்த சைடு 3, லெஃப்ட் ரைட் 2 சைட்லேயும் 3 லிஃப்ட். இமீடியட்டாக 5 minutesல ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா ஃப்ளோர்ஸும் நல்ல ஸ்பீடான லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் 6 லிஃப்ட் வந்துடுது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போ நம்ம வீடு எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 BHK 2 டாய்லெட்டு, நார்த் ஃபேஸிங் வீடு. 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சுங்க. ஸோ உங்களுக்கு லிவிங் கம் டைனிங். ஸோ லிவிங் கம் டைனிங் ஆக்சசிபிளே உங்களுக்கு நல்ல ஒரு லீனியர் டைப் ஆஃப் பெரிய ஒரு ஹாலு அண்ட் டைனிங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் எட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு இருக்க எந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஃப்ளோரோட வியூ. ஸோ உங்களுக்கு ஃபுல்லி கவர் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா பிளாக்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே மாதிரி ஒன்று பிளாக்குக்கு நிறைய கேப் விட்ருக்காங்க. அதே மாதிரி நியர் டு அடுத்தடுத்த பிளாக்ஸுக்கு நல்லா பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா வீடுமே இதில் நீங்கள் வாங்குறதா இருந்தாலுமே எல்லா வீட்டுக்குமே உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. காத்தோட்டமும் சரி, உங்களுக்கு வெளிச்சம் வர மாதிரியும் சரி. கிச்சன் அதே மாதிரி செப்பரேட்டட் கிச்சன் கொடுத்துருக்காங்க, வித் யூட்டிலிட்டி ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனால இதில் பெருசாக யாரும் இன்டீரியர் பண்ணலை. ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்கன்னா இன்டீரியர் நீங்கள் மினிமம் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி இன்டீரியர் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடு ஒரு லுக்குக்கே வரும். ஸோ இப்போதைக்கு அப்படியே நார்மலாக தான் இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் பக்காவாக மெயின்டெனன்ஸ் அந்தளவுக்கு யூசேஜ் இல்லை. ஸோ அதனால் ஒர்த்து தான் இந்த வீடு நீங்கள் வாங்குறீங்கன்னா. ஃபயர் ஸ்ப்ரிங்க்லரோட மேலே இருக்குது உங்களுக்கு கிச்சனில் சேஃப்டிக்காக. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்பேஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் பண்ணிங்கன்னா இந்த லுக்கே மாறிடும், இந்த வீட்டோட லுக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான். கவர்டு கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வருது. அதே மாதிரி ஒரு காமன் பெட்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே யூபிவிஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லி நல்ல ஒரு கதவு மாதிரி பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த பெட்ரூமுக்கு வர வென்டிலேஷனும் சரி, வியூவும் சரி, நல்ல உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க சொல்லப்போனால். இதுதான் மெயின் விஷயம் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அந்த பெட்ரூம்லேயும் சரி, இந்த பெட்ரூம்லேயும் சரி, ஹால்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி போனீங்கன்னா வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக எல்லா யூனிட்ஸுமே நல்லாயிருக்கும். இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஹைலைட் பாயிண்ட்டே வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அது ஒரு மெயின் விஷயம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட்டில் மேலே ஃபுல்லாகவே அந்த ஜிப்சம் போர்ட் போட்டுட்டு ஃபுல்லி வந்து வெஸ்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க 2 டாய்லெட்டுமே, ஒரு காமன் ஒரு அட்டாச்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் விஷயம் நான் சொல்ல போனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஆன் த ரோடு ப்ராப்பர்ட்டி. ரெண்டல் ஹீல்டு மினிமம் உங்களுக்கு ஒரு 2 BHK எடுத்து வெட்டிங்கனாவே 25,000 rupees மினிமம் ரெண்டல் போகும். ஏன்னா இங்கே பேச்சுலர்ஸ் நிறைய பேர் ஹாஸ்டல்ஸும் ரெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ மினிமம் 25,000 உங்களுக்கு வந்து ரெண்டல் இங்கே அஷூரன்ஸாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ஒரு காமன் பெட்ரூம் இது. ஸோ இங்கேயும் உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்து ஃபுல்லி வென்டிலேஷன். மார்னிங் டைமில் நீங்கள் லைட்டே ஆன் பண்ண தேவையில்ல, எல்லா ரூமே நல்லா வந்து வெளிச்சமாகவே இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சரி, வியூஸும் சரி, காத்தோட்டமும் சரி சூப்பராக இருக்கும். ஏன்னா 9th ஃப்ளோருன்றதுனால உங்களுக்கு நல்ல ஏர் சர்க்குலேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வேணும், இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர்ஸ்லாம் தரேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸிங் என்னவோ நம்ம பேசி வாங்கிக்கலாம். ஸோ இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் 68 lakhs கோட் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் பேசி வாங்கிக்கலாம். யாராக இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் இருக்குது, உள்ளே உங்களுக்கு வாக்கபிள் ஏரியா இருக்குது, லைப்ரரி இருக்குது, லாண்ட்ரிஸ் இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, லேர்னிங் சென்டர் இருக்குது, யோகா இருக்குது, அரோபிக்ஸ் இருக்குது, ஜிம்மு இருக்குது. ஸோ இங்கே அம்யூனிட்டிஸ் இல்லாத விஷயங்களே கிடையாது. ரொம்ப பெரிய கிளப் ஹவுஸ் வர உங்களுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாக எங்களுக்கு வந்து உங்களுக்கு கார்டனிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ நல்ல ஒரு
ரிலாக்ஸேஷனாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும். சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்கள் ஒரு ஐடி பீப்புளாக இருக்கீங்க, சாட்டர்டே அண்ட் சண்டே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி காரிடார்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான், டோட்டலாக 6 லிஃப்ட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் 3 லிஃப்ட்டு. ஸோ காரிடார்ஸும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க, நல்ல வெல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்பவே டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் அப்ரூவல் கொடுத்தா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கா இன்ட்ரெஸ்ட்னா கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸிங் பேசி வாங்கிக்கலாம். தேங்க்யூ.